சுவாமிஜி, இந்த உலகத்துல பிறப்பு, இறப்பு, மதங்கள், அறிவியல் இவைகளாம் ரொம்ப அவசியமா இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆதியோகத்தின் அடிப்படையிலும் சரி, அறிவியல் அடிப்படையிலும் சரி, இந்த இயற்கையின் அடிப்படையிலும் சரி, பிறப்பு, இறப்பு இவை எல்லாம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆனால் அந்த பிறப்பையும் இறப்பையும் நம்முடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதான் நம்முடைய அறிவு. நாம் நிர்ணயிப்பது போன்று, நாம் விரும்புவது போன்று, நாம் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நாம் அதை மாற்றிக்கொள்வதற்கு போன்று நாம் நமக்கு வசதியாக ஆக்கிக் கொள்கிறோம் அல்லவா, அதுதான் நம்முடைய அறிவினுடைய நுட்பம். இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், இப்படி குழந்தை பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்று அறிவியல் அடிப்படையில் எத்தனையோ விதமாக சாத்தியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நல்ல நட்சத்திரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து சிசேரியன் குழந்தை எடுத்துடுறாங்க இல்லையா? 10 நாள் கழிச்சு பிறக்க வேண்டிய குழந்தை இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ இதை நிர்ணயிக்கிறது யாரு? இன்னொரு சக்தின்னு நீங்கள் சொல்ல முடியல, நீங்களே தானே நிர்ணயிச்சுக்கிறீங்க. படைக்கிற கடவுளாக இருக்கட்டும், அல்லது காக்கிற கடவுளாக இருக்கட்டும், அல்லது அழிக்கிற கடவுளாக இருக்கட்டும், இது எல்லாமே யாராக மாறிவிடுகிறார்கள்? மனிதர்களாகவே ஆகிவிடார்கள். கடவுளர்கள் கூட மனித தோட்டத்தில் தான் வந்துடுறாங்க. அப்படிங்கிற போது நாமே எல்லாத்தையும் நிர்ணயித்துக் கொள்கின்றோம். இப்போ பிறப்பு என்பது இன்னும் நுட்பமாக பார்க்க போனோம் என்றால், தாய் தந்தையிடமிருந்து வரக்கூடிய சுக்கில சுரோனிதத்தின் அடிப்படையில் தான் பிறப்பு ஆரம்பமாகிறது. அந்த சுக்கில சுரோனிதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவ சக்தி ஆகிய உயிர் பொருள் பிராணன் என்பது அதை இயக்கி கொண்டு இன்னொரு உடலை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த உடலானது மீண்டும் வெளியில் வருகிற பொழுது ஆன்மா அதற்குள்ளும் புகுந்து இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணிவிடுகிறது. இதுதான் எல்லோருக்கும் பிறப்பு. இந்த பிறப்பு ஜலத்தால் ஆகிய பிறப்பு. இந்த பிறப்பை பிறந்த ஒரு மனிதன் மீண்டும் ஒரு குருபனானை அடைந்து, உண்மையான சர்க்குருவை அடைந்து, மீண்டும் பிறந்து அமரனாகி ஜீவசமாதி கலையை கற்றுக்கொண்டு மரணம் வருகிற சமயத்தில், அதாவது இறப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் அவன் சமாதி ஆகி விடுகிறான் என்றால் அது மாற்றமடைந்த நிலை. இல்லை என்றால் விலங்கினத்தை போல நாரித்தான் சாக வேண்டும். இதுதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு வித்தியாசம். இந்த நிலையை கொடுப்பதற்காக வந்தது தான் யோகங்கள். அந்த யோகத்தினுடைய நிலையில் கடைசியில் ஏற்பட்டது தான் மதங்கள். இந்த மதங்களுக்கும் இந்த யோக அமைப்புகளுக்கும் இடைப்பட்ட நிலையில இது சரி அது தவறு என்ற நிலையில அப்போதைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வந்ததுதான் அறிவியல். ஒரு காலத்தில் பூமி தட்டையாக இருந்தது என்று கருதப்பட்டது. அப்புறம் இன்னைக்கு உருண்டை, இன்னைக்கு வேற ஏதோ வடிவம்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு வேற என்னென்னமோ சொன்னாங்க. இன்னைக்கு அறிவியல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு. அணுவை பிளக்க முடியாதுனாங்க, இன்னைக்கு பிளந்து காமிச்சாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மட்டும் தான் இருக்குனாங்க. இன்னைக்கு அதையும் துகள்களாக பிரித்து உள்ள இன்னும் என்னமோ துகள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அறிவியல் என்பது அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வில் ஏற்பட்ட ஒரு நிலை. அன்றைக்கு அது அறிவியலில் உண்மை என்று ஆகிறது, அல்லது அப்போ இருக்கக்கூடிய ஒரு கூறு. பல நூறு வருடங்கள் கழித்தோ அல்லது அடுத்த வினாடியிலோ அது வேற ஒரு விதத்தில் மெய்ப்பிக்கப்பட்டால் அந்த உண்மை பொய்யாகி விடுகிறது. இது அறிவியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் மதங்கள் என்பது என்ன என்றால், மனிதன் பிறந்ததற்கு பின் அமரனாக ஆகி சமாதி நிலை அடைவதற்கு தேவையான அந்த ஒழுக்கத்தை, அந்த நேர்மையை, அந்த தூய்மையை ஒரு குருபுரானிடமிருந்து பெற்று அவன் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தான் அல்லவா? அதற்கு பின் அந்த நிலையை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு பெயர் மதம். அந்த மதத்தினுடைய அடிப்படை வெறும் முக்தி அடைவதுதான். மதங்களால் கட்டப்படக்கூடிய கோவில்களாக இருக்கட்டும், புனித நூல்களாக இருக்கட்டும், யாத்திரைகளாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த சடங்காக இருந்தாலும் சரி, சம்பிரதாயங்கள் இருந்தாலும் சரி, எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மந்திரங்களும் வேதங்களும் ஓதப்படுவது எல்லாம் ஒன்றே ஒன்றுக்குத்தான். எதற்கென்றால் மனிதனை முக்தியை கொண்டு போக வேண்டும் என்று. ஆனால் அந்த மதங்களை பின்பற்றி நீங்கள் முக்தியை அடைய முடியுமா, அடைகின்றீர்களா, அடைந்தவர்கள் உண்டா என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொண்டு அதன் வழியை பின்பற்றி நீங்கள் முக்தியை அடைந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். உங்களால் அடைய முடியவில்லையா, நேராக புறப்பட்டு ஆதியாகவத்துக்கு வந்து விடுங்கள். நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம்.